சார், என் பொண்டாட்டி எங்க சார்? அட பாவிங்களா, என்ன அக்கா பிச்சதும் இல்லாம என் பொண்டாட்டியை கடத்திட்டு வந்துட்டீங்களே. சொன்னதை செய்யறியா? சார் சார், என்னை விட்டுருங்க சார், இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ஓ, ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி உருப்படியா ஏதாவது செஞ்சுட்டு போக கூடாது? வேற வழியே இல்லையா சார்? இதை மட்டும் நீ செஞ்சிட்டீன்னா எனக்கு வெற்றி கிடைக்கும், உனக்கு 20,000 ரூபாய் பணம் கிடைக்கும். எப்படி வசதி? இப்போ உங்க காட்டுல மழை பெய்யுது, நீங்க என்ன சொன்னாலும் நான் செஞ்சுதானே ஆகணும். முதல்ல என் பொண்டாட்டிய கண்ணையாவது காட்டுங்கடா. காட்டுங்க சார். அதான் ஒத்துக்கிட்டானே, வயசு கட்டலாமா? அம்மா, உங்க மனசு யாருக்குமே வராதுன்னு சொல்ல வந்தேன். கீதா, அட பாவிங்களா, இவளை கையால கூட இறுக்கி கட்டி பிடிச்சது கிடையாது, கயத்தால இப்படி கட்டி போட்டிருக்கீங்களே, அவுத்து விடுங்கயா. காரியத்தை முடிச்சுட்டு வா, கூடவே அனுப்பி வைக்கிறேன். அழாத கீதா, சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போறேன். போலீஸ்ல மாட்டிக்காதீங்க. இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டதோடவா? ஐயா, இப்ப நான் என்ன செய்யணும்? வா சொல்றேன். கீதா, இரு. ஒழுங்கா பேசு. ஆண்டவனே, நீதான் பண்ணிய காப்பாத்தணும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நீ உருப்படவே மாட்டேன். நீ வளருவேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதுக்குதான் எழுதி எடுத்துட்டு வந்தேன். இத பார்த்து படி புடி. ஒழுங்கா பேசு. ஹலோ, யாரு? ராமநாதன் செட்டியாரா? யாரையாது? என் வீட்டுக்கு போன் பண்ணி என்னவே யாருன்னு கேக்குறது? நான் தான் ஆனாரோ நாச்சினாத்தானா ராமநாதன் செட்டியார். உங்க மகமாளாவ நான் தான் கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எது? 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் உங்க ஒரே மகளை நீங்க உயிரோட பார்க்க முடியும். நீங்க யாரு? நானா? ஜேம்ஸ் பாண்ட், 007. அது படம் தெரியல. எப்படி? பணத்தை கொடுக்காட்டாலோ போலீஸுக்கு போனாலோ அவளை நீங்க பணமா தான் பாப்பீங்க. பணத்தை ரெடி பண்ணி வையுங்க, நாளைக்கு 4 மணிக்கு திரும்பவும் போன் பண்றேன். ஜாக்கிரதை. இது வேற. என்னாச்சு? ஐயோ, யாரோ ஜேம்ஸ் பாண்டா மாலாவை கடத்திட்டு போய் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்றாண்டி. 5 லட்சமா? ஏங்க, நீங்க தான் எல்லார்கிட்டயும் பேரம் பேசுவீங்களே, அவங்கிட்டயும் பேசுறதானே? என்ன எங்கடி பேச விட்டான்? அப்ப போலீஸ்க்கு போலாமா? போலீஸுக்கு போனா மாலாவை கொலை பண்றேன்னு சொல்றாண்டி. இப்ப என்னங்க செய்ய போறீங்க? அதுதாண்டி குழப்பமா இருக்கு. சீக்கிரமா ஒரு முடிவெடுங்க. பணம் கொடுக்கலைன்னா அவன் உங்களையும் கொண்டுட போறான். நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன், நீ வேற பயமுறுத்துறியா? மாலா, நான் சொல்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் இந்த இடத்தை விட்டு நகரவே கூடாது. Be careful. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அதுல இருக்கு. Take it and enjoy. ஐயோ, Just a minute. ஏதாவது தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. எதை செஞ்சாலும் இடதுகையால செய்யறீங்களே, வலதுகை விளங்காதா? அப்பா, நல்லாவே விளங்குது. இது பழக்கம்.
பயல விரும்புறேன்னு தெரிஞ்சு விசாரிச்சேன். அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் வெறும் பையன். 3 வருஷமா ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு அலையறான். அதுல பாக்கெட் வேற இல்ல. அப்புறம் பணம் எப்படி வைப்பான்? நமக்கும் அவனுக்கு எந்த விதத்திலும் ஒத்து வராது. அவனை மறந்துரு. அது அவ்வளவு சுலபமா முடியாதுப்பா. ஆமா, இது ஒண்ணு நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பீங்களே. அவரும் நானும் உயிருக்கு உயிரா பழகிட்டு இருக்கோம். பெரிய பழக்கம். கல்யாணம் பண்ணி குழந்தை பத்ததுக்கு அப்புறமே பொண்டாட்டி யாரும் தெரியலங்கிறான். ஒரு நாள் பழகுனதுக்கு அப்புறம் உனக்கு புருஷன் ஆயிடுவான். அவன் ஆயிட்டாருப்பா. ரொம்ப சந்தோஷம். எதை? ஆமாப்பா, நான் தாயாயிட்டேன். தாயானா என்ன? ஒரு லேடி டாக்டரை பார்த்து அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டா போகுது. அவளுக்கா? உனக்கு? ஏன்பா, ஒரு பொண்ணோட கற்பு அவ்வளவு சாதாரணமா போச்சா? என்ன பொறுத்த வரைக்கும் கற்பும் 40 வாட் பல்பும் ஒண்ணுதான். எனக்கு வாழ்வு கொடுங்கப்பா. என்ன ரேடியோ வாழ்வா? இந்த பார், எனக்கு பணமும் அந்தஸ்து தான் முக்கியம். உனக்கு என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும். பேசாம உள்ள போ. உடனே ஒரு லேடி டாக்டரை பார்த்து அவளை. ஐயோ, இப்படி ஒரு அப்பனா? பெண்ணோட பெண்மைய பெருசா நினைக்க வேண்டிய அப்பாவே இப்படி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன? ஆமா, உன்னை காதலிச்சானே, அவன் என்ன? எங்க காதல எங்க அப்பா கிட்ட அடமானம் வச்சுட்டு 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டா. உன்ன மாதிரி காதலுக்காகவே வாழற ஒரு காதலன் கிடைச்சிருக்கணும், இல்ல மகனுக்காகவே வாழற ஒரு அப்பனாவது கிடைச்சிருக்கணும். எனக்கு ரெண்டுமே கிடைக்கல. அந்த கசப்புக்களை மறக்கத்தான் இந்த விஷத்தை முழுங்குறேன். எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு, மாலாவை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன் சார், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஏங்க, பொண்ணை காப்பாத்துறதுக்கு வழி சொல்ல சொன்னா இவரை கொல்றதுக்கு வழி சொல்றீங்களா? என் கண்ணு, என் மேல உனக்கு எவ்வளவு பிரியம். கொஞ்சம் இதுக்கு கையட்டல, கிட்ட வாய. யாரையா போன் ஆட்டுறது? ஹலோ, நான் தான் ராமநாத முட்டி. ராமநாதன் செட்டி. என்ன விஷயம்? இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு போரூர் ஏரிக்கரைக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தோட வரணும். நோட்டாவா சில்லறையாவா? எப்படியோ அப்படி. நீயே மாத்திக்கிறீங்கயா? யோ, என்ன எல்லாம் மடையன்னு நினைச்சியா? ஆமா, என் பொண்ணு உன்கிட்ட தான் இருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் வேணுமா? உன்னைய பேச சொல்றேன், கேளு. சொல்லியா? நான் தான் டாடி மாலா பேசுறேன். என்ன கடத்திட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தீங்க டாடி. ஐயோ, நம்ம பொண்ணு தாண்டி பேசுறா. எனக்கு மட்டும் புருஷ சண்டை தெரிஞ்சா உன்னை குத்துன்னு குத்தி. ஆமா, இங்கதான் குத்துவீங்க. வேற எங்க குத்த சொல்ற? அங்க போய் குத்துங்களேன். ஐயோ, அங்க வாயை திறந்தாலே குத்துவானுங்கடி. இப்ப நம்புறீங்களா? இன்னைக்கு ராத்திரி சரியா 7 மணிக்கு நான் சொன்ன இடத்துக்கு நீங்க பணத்தோட வரணும். அப்படி வரலனா உங்க பொண்ணு பணத்தை நீங்க பாப்பீங்க, உங்க பணத்தை உங்க பொண்ணு பாக்கும். உங்க 2 பேரும் பணத்தையும் நான் பாப்பேன். என்னங்க, என்ன ஆச்சு? முதல்ல ஒரு பணம்னா, ரெண்டாவது 2 பணம்னா, என்ன பணத்தை வச்சு பொருட்காட்சியா நடத்த போறாங்க. யார் யார சொன்னா? என்னையும் என் பொண்ணையும். அம்மாடி, என் பேர் அடிபடலையே. சந்தோஷப்படாதீ, அடுத்த போன் வந்தா உன்னையும் சொல்லுவாங்க. என்னடி பயமுறுத்துற? சார், இவன் எப்படியே சும்மா விடக்கூடாது சார். நான் உடனே போலீஸ்க்கு போயாகணும். ஏயா, போலீஸ் சொல்லி என்ன அவங்கிட்ட மாட்டி விடவே பாக்குறியா? சார், நான் உங்க விசுவாசமுள்ள வேலைக்காரன். நான் சொல்றேன். நான் ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். குழம்பாதீங்கயா, சட்டையை கிழிச்சுக்கணும் போல இருக்கு. போங்கய்யா, போங்கய்யா. அம்மா,
இது யாரு? ஒண்ணுமே இல்ல, யாருமே இல்ல. செட்டியார் நில்லுங்க இங்க. என்னது ஆளே இல்லாம ஆடுது மரம்? பெட்டியில பணம் இருக்கா? இருக்கு. திறந்து காட்டு. எதா பெட்டிய அவ விவரமா சொல்ல வேண்டாமா? நிறைய பெட்டிய. என்னது தரன்னு பயமுறுத்துற? அப்ப நான் திறந்த நீ பயந்துருவ. ஆனா அவ்வளவு கொண்டு வந்திருக்கேன் பொட்டியில. பெட்டிய மூடு. ஆய், அங்கேயே பெட்டிய வச்சுட்டு 10 அடி பின்னால போ. ஏன்பா ஒரு மனுஷனுக்கு 6 அடி தானப்பா தேவை? எனக்கு 10 அடி தேவை. உன் உயரத்தை பொறுத்தது, ஓ இஷ்டம். போ பின்னாடி. சரி, 1 2 3 4 5 6 7 8 9 10. என்ன திருப்பி வேண்டி கிடக்குது? பின்னாடி திரும்ப. என்ன செய்ய போற? திரும்ப சொல்றேன். ஏன்பா எடுத்துட்டியா? ஐயோ இன்னும் இல்லையா? ஏன்பா தம்பி ஜேம்ஸ் பாண்டு சைபர் ஆயிடு. என் பொண்ணு எங்கப்பா? நேரம் அவன் வீட்டுக்கு போ. உன் பொண்ணு அங்க இருப்பா. ஓடு ஓடியா. இவ்வளவு நேரம் புரிஞ்சுட்டு வர ஓட முடியல. சார் சார் 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு சார். வெரி குட். ஆமா, மாலா எங்க? ஐயோ அவன் மலை பங்களால இருக்கான். என்ன அப்படி செஞ்சுட்ட? அவ வீட்டுக்கு போலனா ராமராஜிட்டார் போலீஸுக்கு போன் பண்ணுவார். உடனே அவளை அனுப்பி வை. சரி சார். பெட்டி கீதா என்னங்க பணத்தோட வந்துட்டீங்களா? ஐயோ மறந்துட்டேனே. என்னங்க? விடி, நான் போய் அந்த மாலா பொண்ணு சீக்கிரம் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். நமக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும். இத வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஓடிடலாம். சரிங்க. இத பாரு, அந்த பையன் வந்து கேப்பா, வெட்டிய கொடுத்துடாத. ஜாக்கிரதை போயிட்டு வாங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நான் தான் ராமநாதன் செட்டியார் பேசுறேன். மலை மலை சீக்கிரம் புறப்படு. உங்க அப்பா 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டாரு. பணங்க சங்கர கிட்ட போனா அவங்கிட்ட கொடுத்துட்டியா? நான் என்ன இழிச்ச வேணா என் பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். சரி சரி சீக்கிரம் புறப்படு. உடனே வீட்டுக்கு போனா உங்க அப்பா போலீஸுக்கு போயிடுவாராம். நாங்களே வந்துட்டோம். நீங்க தானே மாலா? மிஸ்டர் ராமநாத செட்டியார் பொண்ணு தானே? ஏப்பா உன் பேர் என்ன? விஜய். நீ தானே இந்த பொண்ணை கடத்திக்கிட்டு வந்த? அதெல்லாம் சொந்த விஷயம், நாங்களே செட்டில் பண்ணிக்கிறோம். எதனா சொந்த விஷயம்? கையில என்ன? ஒண்ணுமில்ல சார். எடு. எடா. ஏய், இவனை ஜீப்ல ஏத்து. 407. இந்த பொண்ணை ராமநாத செட்டியார் வீட்டுல ஒப்படைச்சிரு. ஐயோ சார் சார், நான் ஒரு தப்பும் பண்ணாத சார். எல்லாம் அவங்கதான் சார். என்னை விட்டுருங்க சார். எல்லாம் அந்த செட்டியார் பொண்ணு வேலைதான் சார். ஒண்ணும் தெரியாதவன கையில துப்பாக்கி வச்சிருந்த. சார் சார் சார், ஐயோ கீதா கண்ணு, நான் இங்க மாட்டிக்கிட்டேனே. சார் சொல்றதெல்லாம் உண்மை சார்.
இல்ல சுட்டுடுவேன். பெட்டியை கொடுக்க போறியா இல்லையா? ஏய், ஓடாது நெல்லு, இல்ல சுட்டுடுவேன். எனக்கு ஒரு கிளாஸ், ஒரு கிளாஸ் காசு இல்லடா. அப்படிதான் சொல்ல, காசு இல்லடா. ஒரே ஒரு காசு இல்ல. 100 மில்லியன் காசு இல்லடா. கழுத இருக்கா? சும்மா இரு. ஐயோ, ஏமா இப்படியா காரை ஓட்டுறது? என்ன ஆச்சு பையனுக்கு? ஐயோ, போயிட்டான் போல் இருக்கே. ஐயோ, என்னடி பண்றது? மூச்சு நின்னு போச்சான். போலீஸ் போனா மாட்டிக்க வேண்டியதுதான். ஐயோ, அவன் ஆத்தாளுக்கு ஒரே பையன் அனுப்பிச்சிட்டீங்களே. டேய், கரெக்டா பொண்ணை பார்த்தா பாவமாகுது. ஏதாவது இருந்தா கொடுத்துட்டு போங்க. எவ்வளவு வேணுங்க? சும்மா 1000 ரூபாய் கொடுத்துரு. அவ்வளவு என்கிட்ட இருக்காதுங்க. அப்ப போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதுதான். ஐயோ ப்ளீஸ். உஷா, உன்கிட்ட எவ்வளவு பணம் வச்சிருக்க? என்கிட்ட 200 ரூபாய் தான் இருக்கு. எங்க கிட்ட மொத்தம் 300 ரூபாய் தான் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு எங்களை விட்டுடுங்க ப்ளீஸ். இந்தாங்க. உங்களை பார்த்தா பரதாமா தான் தெரியுது. வாட் பிரதர், நாட்டுல இப்படி எத்தனை பேர் இருக்கீங்க? ஏண்டா, குடிக்கிறதுக்கு காசு இல்லனா? ஐயோ, சாகலடி. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. இது என் தொழில் இல்லைங்க. நோட்டை உள்ள வைங்க. சார், இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு சும்மா போறீங்களே. என்ன பண்ண சொல்றீங்க? வர்றேன். யாரு இந்த ஆளு? சினிமா ஹீரோ மாதிரி வந்தாரு. சினிமால வர்ற மாதிரி என்னென்னமோ பேசிட்டு போயிட்டாரு. ஏய், நீ என்ன சினிமால வர ஹீரோயின் மாதிரி அந்த ஆளையே பார்த்துட்டு இருக்க? ஒரு டீ போடுப்பா. சுப்ரண்டியா, என்ன தம்பி ஊருக்கு புதுசா?